எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிஸ் சேனல். இந்த சேனல் எல்லோரும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே மறந்துட்டேன். கடைசி வீடியோ போட்டு 71 நாள் ஆயிடுச்சு. அதாவது 2.5 மாதம். சரி, வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பேன், இல்லை நிறைய வேலை இருந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நான் ஃபஸ்ட்டு வீடியோவே சொல்லியிருப்பேன், இன்ட்ரொடக்ஷன்லேயே கொஞ்சம் நல்ல வாழைப்பழ சோம்பேறி, அதனால் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன்ட்டு. அதே மாதிரி தான் இந்த வீடியோ எடுக்கிற வேலையும் நாளைக்கு எடுத்துடலாம், அடுத்த வாரம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நாள் எடுத்துடலாம்னு சொல்லி ஒரு 2.5 மாதம் ஓட்டிட்டேன். இன்றைக்கி தான் வந்து யோசித்தேன், சரி இன்றைக்கி வீடியோ ஏதாச்சும் எடுத்து போட்டுடலாம், இல்லைன்னா சேனல் ஆரம்பித்து 4 வீடியோ போட்டு இதே வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி தான் உட்காந்துருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு யோசித்தேன் இன்றைக்கி என்ன வீடியோ போடலான்ட்டு. இந்த 71 நாளில் நிறைய மாறி இருக்குது, நிறைய புதுசாக எனக்கும் வந்திருக்கு வாழ்க்கையில். அதே மாதிரி இந்த உலகத்துலேயும் 71 நாளில் எவ்வளோ நடந்திருக்கும், அதை பற்றி தான் சின்னதாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 71 நாளில் பர்சனலாக நிறைய சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல, அதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கூல் பாயாக இருந்த நானும் இப்போ காலேஜ் பாயாக மாறிட்டேன். காலேஜ் ஆரம்பிச்சு 2.5 மாதம் அப்படியே ஓடிடுச்சு. கேலண்டரில் ஒரு நாள் திருப்பி பார்க்கும்போது அப்படியே 2.5 மாதம் கிழிச்சிட்டேன். டைம் அப்படியே அவ்வளோ ஸ்பீடாக போகுது. கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அது பாட்டு டைம் ஓடிட்டே தான் இருக்குது. நம்மளும் அது பின்னாடி ஓட வேண்டியது தான். இந்த டைலாக்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லைஃப் வந்து ஒரு மேரத்தானில் ஒரு ரேஸ், அது நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லை பின்னாடி அவனை மிதிச்சிட்டு முன்னாடி போயிடுவான்ட்டு. இதெல்லாம் ஸ்கூலில் கேட்கும் போது ஆமாம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம இப்போவே ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் காலேஜ் வந்ததுக்கு தான் தெரியுது அது நிஜத்தில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கூலில் சும்மா ஜுஜுப்பியாக போயிட்டுருக்கு, காலேஜில் தான் முக்கியமாக ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் நம்ம நிற்க முடியாது, ஏன்னா லைனாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஃப்யூச்சரை பில்ட் பண்ணணும், அதுக்கடுத்து நம்மளையும் பார்த்துக்கணும், நம்ம பிடிச்சவங்களையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு லைட்டாக அங்கங்கே தோண ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அது வேறு பண்ணணும். இனிமேல் சோம்பேறித்தனமாக இருந்தால் ஒரு நாளும் ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்கு கஷ்டமாயிரும். இப்போ சோம்பேறியாக இருந்துட்டேன், அதனால் அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். மைண்ட் செட்டை மாற்றிட்டே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது எந்த காலேஜ் போனாலும் சரி, நம்ம ஸ்கூலை விட மேக்ஸிமம் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், இங்கே 4 விதமான ஆட்களை பார்த்தா இங்கே 40 விதமான ஆட்களை தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல்லேருந்தே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க, வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி, யார் என்ன பண்ணாலும் நீ நல்லா தான் பண்ணிக்கோ, கெட்டது பக்கம் போயிடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸ்கூலில் வந்து ஒரு 4 பேர் கெட்டது செஞ்சாங்கன்னா ஒரு 40 பேர் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கிற ஆட்களாக தான் இருந்திருக்காங்க. நான் பார்த்த முடியும் என் பர்சனல் லைஃப்பில். ஆனால் இது அப்படியே காலேஜ் போனால் கொஞ்சம் மாறி இருக்குது. ஏன்னா வந்து ஏஜ் பெருசானோடனே சில பேருக்கு கொம்பு முடிச்சிடும், இல்லைனா சில பேருக்கு திமிர்த்தனமும் வந்துடும், ஏன்னா அதுவே மாசு நினச்சி சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போது நல்லதை விட கெட்டது செய்யறதுக்கு அதிகமாயிட்டாங்க. அதனால் நம்ம எவ்வளோ நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம், செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கோமோ, அது மாதிரி நம்ம லைஃபுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அவன் செய்கிறான்னு சொல்லி நம்மளும் செய்ய ஆசைப்பட்டோன்னா அப்புறம் கூடிய சீக்கிரத்தில் தான். அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற மைண்ட் செட்டை மாற்றணும். 2வது இந்த 3 வருஷம் இல்லாமல் இந்த லைஃப்பில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட வாழணுன்ட்டு 2 விஷயம் யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த உலகம் வந்து நான் எப்படி நடக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரிலாம் போகாது, அது பார்த்து தானே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அது கூடவே ஓட வேண்டியது தான். அதனால் என் லைஃப்னு மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்ட்லேயே நிறைய மாறி இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். மெயினான விஷயங்கள் மட்டும் இந்த 2 மாதத்துல ஏதாச்சும் நடந்திருக்கும்ல. முதல்ல ஸ்போர்ட்ஸ்லேருந்து பார்த்தோன்னா, இப்போ ஏசியா கப் ஆரம்பிச்சிருக்கு. இதில் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. இதில் ஏதாச்சும் ஒரு மேட்ச், அது ஃபைனல்ஸ்னு ஏதாச்சும் ஒரு மேட்ச் தோற்ற கூட ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். ஏன்னா வந்து மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே விளையாடுறாங்க. இதில் நிறைய பேர் டீம்லேயே இல்லை, சில பேரை எடுக்காது, பாலிடிக்ஸ் அதுன்றாங்க. அதை விட்டுருங்க, ஆனால் இப்போ இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே லெவல் பிளேயர்ஸு. இந்த வேர்ல்டு கிரிக்கெட்டில் எந்த லீக் போனாலும் விளையாடுற பிளேயர்ஸு. அதனால் இதில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. 2வது உமன்ஸ் வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது. ஏஷியா கப்பை விட எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல். ஏன்னா டீமும் நல்ல டீமு, இது முடியும் ஜெயிச்சதில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு தடவை ஜெயிச்சு இனி ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு ஆசையோடு பார்க்க ஆரம்பிப்பேன். 2வது வந்து ஃபுட்பால். இந்தியன் ஃபுட்பாலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நம்ம அதை விட்டுறலாம். எனக்கு நிறைய தெரியாது. நான் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற டீம் வந்து ப்ரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட். சொல்லும் போதே சிரிப்பு வருது, அவனுக்கு பர்ஃபார்மன்ஸை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஒரு 4th டிவிஷன் டீம் கிட்ட போய் தோற்றுருக்காங்க கேரவோ கப்பில். ரூபன் ஆவரின் எப்படா துரத்தி விடலான்னு ஒரு கூட்டமே இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தோத்துட்டானுங்க. ஒரு டோர்னமெண்ட்லேருந்து வெளியே போயாச்சு. இனி ப்ரீமியர் லீகும் FA கப்பும் தான் இருக்குது. ப்ரீமியர் லீகில் எல்லாரும் மான்செஸ்டர் யுனைடெட் ஜெயிக்கணும், கப்பு ஜெயிக்கணும்லாம் சொல்கிறானுங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். போன வருஷம் 15வது முடிச்ச டீமு இப்போ ஒரு டாப் 10ல் முடிச்சா போதும். சாம்பியன்ஸ் லீக் கூட எனக்கு வேண்டாம், டாப் 10, அந்த 9th 8th இந்த சிங்கிள் டிஜிட் அந்த டேபிளுக்குள்ளே வந்துட்டானுங்கன்னா சந்தோஷம். 3வது கபடி, ப்ரோ கபடி லீக் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரூல்ஸ் மாறினதுலேருந்து கேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கு. இந்த ரொம்ப பொறுமையாக விளையாண்டு ட்ராக்காக விளையாடுற டீம்லாம் இப்போது, முன்னாடி அந்த மாதிரி இருந்த டீம்லாம் இப்போ வந்து ஜெயிச்சாதான் பாயிண்ட் கிடைக்க போகுது, இல்லைனா எதுக்கு விளையாண்டு தோத்தா ஒரு பாயிண்ட் கிடைக்க போதில்லை, ஒரு யூஸும் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியுமோ, இல்லைனா எவ்வளோ க்ளோஸாக வந்து தோக்க முடியுமோ அப்படி விளையாண்டுருக்காங்க. அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. வேறு ஸ்போர்ட்ஸ் படி பார்த்தா இந்த 3 விஷயம் தான் சொல்ல தோணுச்சு. இதுக்கு முன்னாடி 2.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம் மறந்துருச்சு. அப்புறம் இந்தியா கிரிக்கெட் டீம் வந்து இங்கிலாண்டில் போய் ட்ரா பண்ணியிருக்காங்க. நான் அந்த சும்மா ஹூஇஸ் பட்டோடின் வீடியோலேயே உங்கள் ப்ரெடிக்ஷனை போட சொன்னேன். என் மனசில் 2-2 தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரா பண்ணாலே பெருசு தான் தோணுச்சு. சின்ன பிளேயர்ஸ்லாம் போயிருக்காங்க, ஒரு யங்ஸ்டர் டீம் வச்சு. கடைசியில் அது மாதிரியே தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸை தவிர்த்து பார்த்தா, பொலிட்டிக்கல் விஷயத்தில் பார்த்தா டெய்லி மாறிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ஜெயிலுக்கு போனார், நாளைக்கு வெளியே வந்தார், மறுபடியும் ஜெயிலுக்கு போனார்னு நியூஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும் பாலிடிக்ஸ் படி. அதனால் அது டெய்லி என்ன நடந்துச்சுன்னு சொல்லியே 1 மணி நேரம் வீடியோ போகலாம் போல், அப்படி போயிட்டுருக்கு. அதில் மெயினாக என்னென்னா 2 விஷயம் பார்க்கலாம். பிஜேபி வந்து இந்த ஃபேக் ஓட்ஸ் வச்சு ஜெயிச்சிருக்காங்க, தானோஸ்லாம் ஓட்டர் ஐடி ஃபோட்டோ வச்சு ஓட்டு வாங்கியிருக்காங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கும் போது சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ ஈஸியாக ஏமாற்றி ஜெயிக்கிறாங்க, இல்லை ஓட்டு வாங்குறாங்கன்னு இதுலேருந்தே பார்த்துக்கலாம்.
அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தா மெயினாக என்னென்னா விஜயோட மாநாடு 2வது மாநாடு மதுரையில் நடந்துச்சு. ஸ்பீச்லாம் கேட்கும்போது நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இன்னொரு பாட்டு வேறு வந்துச்சு, உங்கள் விஜய் உங்கள் விஜய். ஃபஸ்ட்டு தடவை கேட்கும்போது ஏதோ ஃபேன் எடிட்டு எவனோ போட்டு விட்ருக்கான்னு நினச்சேன். பார்த்தா மெயினாக அவனுங்களே பாட்டு ரிலீஸ் பண்ணி தான் போட்டிருக்கானுங்க. இதில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டார். அது ஒரு 10 கேள்வி கேட்டார்னா அதில் ஒரு 4 கேள்வி தேவையில்லாத கேள்வியாக இருந்தால் ஒரு 4 கேள்வி நல்ல கேள்வியாக கேட்டார். அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் எப்படி ஒரு சிஎம்மை பார்த்து இவர் அங்கிள் சொல்லலாம், அது ஒரு மரியாதையே இல்லை, ஒரு அரசியலே தெரியாத ஆள் அப்படி இப்படின்றாங்க. வந்து நல்ல கேள்விக்கெலாம் பதில் சொல்லாமல் இது ஒரு கேள்வியாக வச்சு கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில. இப்போது நம்ம பாலிடிக்ஸ் படி பார்த்தா சொன்ன மாதிரி அது டெய்லி ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்கனால என்னென்ன ஈஸியாக கணிக்க முடியாது. மெயினாக ஆல்ரெடி கொஞ்சம் ஓல்டர் ஜென்ரேஷன்லாம் பார்த்தா இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் பல வருஷமாக ஓட்டு போட்டுருப்பாங்க. இப்போ அவன் நான் தப்பே பண்ணாலும் அவனுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க நிறைய பேர். இதே எங்கள் ஜென்ரேஷன் நம்மளே மாதிரி ஆட்கள்னா யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட போகிறோம். இப்போதைக்கு ஹீரோன்னு சொல்கிறனால விஜய்க்கு போடுவோம், வந்தால் சந்தோஷம்னு சொல்லுவோம். ஆனால் இன்னி ஒரு 6-7 மாதம் கேப் இருக்குது இந்த ஓட்டு போடுற டைமுக்கு. அதுக்குள்ளே யார் அதிகமாக நல்லது செஞ்சு யார் கம்மியாக தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு தமிழோட கொஞ்சம் கொஞ்சம் வளரட்டும்னு ஆசைப்பட வேண்டியதுதான். வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பாலிடிக்ஸ் நம்ம ஒரு ஓட்டுனால படத்தில் மாறலாம், ஆனால் இங்கே ரியல் லைஃப்பில் மாறுதானா ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதை தவிர்த்து பார்த்தா வெளிநாட்டிலேருந்து நியூஸ் பார்த்தா ட்ரம்ப் வந்ததுலேருந்து கொஞ்சம் ஆட்டத்தை காமிச்சிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் டேக்ஸ் ஏற்றிட்டு எல்லா பக்கமும் ஓவராக பேசிட்டு கொஞ்சம் யூஎஸ் தான் கெத்து மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. பேக் ஃபயர் ஆகாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சில விஷயம் ஆகிதான் ஆகும் பேக் ஃபயர். ஏன்னா டேக்ஸ் 50% 75% டக்குன்னு ஏற்றினா மீதிக்கிற கண்ட்ரிஸுக்கு கஷ்டம் தான். இது ஒரு எக்கனாமிக் நியூஸாக அப்படி பார்த்துக்கலாம். இன்ஃப்ளேஷன் காரணம் ட்ரம்ப்பு அப்படி இப்படின்னு கூட பார்க்கலாம். வேறு மெயினாக இந்த டிவி ஷோஸ்லாம் இப்போ பார்த்தா குக்குத் கோமாளி இப்போ சீசன் என்னன்னே தெரியல. ஃபஸ்ட்டு 2-3 சீசன் நல்லா இருந்துச்சு, அப்போ இப்போ இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு. ஷோ முடிய போகுது, அது முடிய விஜய் சேதுபதி வந்துடுவார், பிக் பாஸ் அப்படின்னு வந்துடுவார். அதனால் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் வந்து புதுசாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற சேனல்ஸ் டெய்லி வீடியோ போடுறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராகேஷ் செஞ்சேனி இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து இனி 120 நாளைக்கும் 120 வீடியோ போடுவானுங்க. 2 சேனலர் வச்சுருப்பானுங்களா சில பேர். ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட், இன்னொன்றில் நார்மல் கண்டென்ட் சொல்லி போட்டு அதில் ஈஸியாக சம்பாதிச்சிருவாங்க. நம்ம மக்கள் வந்து அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது 24/7 சில பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க. டிவியில் போட்டும் பார்க்குறாங்க, யூடியூப்பில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் பார்க்குறாங்க. அதனால் என்ன யூஸ்ன்னு இல்லை, ஆனால் டெய்லியும் பார்த்துப்பாங்க. அப்புறம் அதை சொன்ன மாதிரியே நிறைய பேர் இப்போ புது யூடியூப் சேனல் ஆரம்பித்து பல லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லேருந்து அப்படியே ஸ்க்ரீனிங் பண்ணி யூடியூப்பில் லைவ் போட வேண்டியது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. இனி 100 சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போடுறேன், 20 சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னா நம்ம 1 கோடி சப்ஸ்கிரைபர் வர போகிறோம்னு சொல்லிட்டு ஈஸியாக சப்ஸ்கிரைபர் ஏற்றி ஈஸியாக காசு சம்பாதிக்க போகிறாங்க. விஜய் டிவி பிக் பாஸ் மீட் பண்ணுதோ இல்லையா, யூடியூப்பில் இருக்கிற நிறைய பேர் மீட் பண்ண போகிறாங்க. அதை தவிர்த்து பார்த்தா சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. மூவிஸ்லேருந்து பார்த்தா இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் மதுராசி வந்து ஏஆர் முருகதாஸ்க்காக போய் பார்த்து சரி தலைமை ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கணும், கஜினி மாதிரி இருக்குன்னாச்சும் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னனால போனோம், பார்த்தேன். அதில் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வைக்காதனால ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்ததுலேயே ரொம்ப நல்ல படம்னு பார்த்ததில் இருந்துச்சுன்னா லோக்கா படம் நல்லா இருந்துச்சு. வெறும் 30 கோடி வச்சு ஸ்டோரி ஓரளவுக்கு சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த எஃபெக்ட் போட்டு விஎஃப்எக்ஸுக்காக அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் எப்போ 1000 crores வரும்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி கொஞ்சம் டேரக்டர் பட்ஜெட் கம்மி பண்ணி ஸ்டோரிலையும் அந்த விஎஃப்எக்ஸ்லையும் போட்டாங்கன்னா ஈஸியாக 1000 crores அடிச்சிடலாம். அப்புறம் இருக்கிறதுலே இப்போது ரீசெண்டாக பார்த்ததுலேயே என்னை டிசப்பாயிண்ட் படம் வந்து கூலி. 50 கோடி இப்போ சம்பளம் வாங்கிட்டு சரி தலைமை ஏதாவது கலக்கி வச்சுருப்பான்னு பார்த்தா 2 வருஷம் இதுதான் ஒட்டிட்டு இந்தியா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டாரு லோகேஷ். படம் தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நிறைய பிரச்சனைகள் தெரியுது. இதே நம்ம 2வது தடவை பார்க்கும்போது என்னடா சும்மா வரானுங்க போகிறானுங்க, இதுக்கு எதுக்கடா இந்த ஆக்டர் வேணும், சும்மா யாராலும் நடிக்க வச்சிருக்கலாமே தான் தோணுச்சு. பெரிய ஆள்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு வர்றது சரிப்படலை. சௌபின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரஜினி சையோட ஸ்டைல் எப்போ போல இந்த வயசுல இப்படி ஸ்டைலாக நடிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம் தான், இந்த டைலாக் சொல்லிடணும். ஆனால் படம் லோகேஷோட படமாக பார்த்தா நாட் வர்த் இட். அடுத்தது வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, கமலஹாசன் ரஜினி லோக்கி 3 பேர் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்கன்ட்டு. படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே கேள்வி வந்துடும் 1000 கோடியா 2000 கோடியான்ட்டு. லோகேஷ் சொல்கிற மாதிரி அந்த 150 ரூபாய்க்கு அவர் வர்த் எடுத்தாலே எனக்கு போதும் தான். ஏன்னா 1000 கோடி வந்து தமிழ் சினிமாவை தூக்கும். படம் நல்லா இருக்குமான்லாம் தெரியாது, அதனால் ஃபஸ்ட்டு படம் நல்லா இருக்கட்டும். ஏன்னா நல்ல படம் எப்படியோ 1000 கோடி அடிச்சிடும். இப்போ பாகுபலியில் நல்ல படம் நல்லா தானே ஓடிச்சு, இல்லைன்னா ஓடி இருக்காது. அது சிம்பிள். குட் மூவி ஈக்குவல் டு குட் இன்கம். அப்புறம் நம்பிக்கையோடு சொல்கிறேன், இனி இந்த 2.5 மாதம் கேப் மாதிரிலாம் இல்லாமல் 10 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ கூட பார்க்குறேன். இந்த வீடியோட பிளேலிஸ்ட் வந்து லைஃப் அப்டேட்டுன்னு சும்மா போட்டு வைக்கிறேன். எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பெரிய பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ போடுறேனோ அப்போ என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ சுற்றி இருக்கிறதுல என்ன நடக்குதோ அதை பற்றி தான் பேச போகிறேன். அது லைஃப் அப்டேட்டுன்னு வச்சுக்கலாம். நிறைய வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் வராமல் இருக்கணும்னு நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.